நம்ம மயிலோட வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியலங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சரவணோட அப்பாவும் அம்மாவும் சரவணனிடம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டே உன்னோட வாழ்க்கையில் அந்த குழந்தையும் அந்த பொண்ணையும் பற்றி கொஞ்சம் யோசித்து முடிவெடுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டியன் வந்து சரவணன்கிட்ட சொல்கிறாருங்க. அதே டைம் எல்லாத்துக்கும் சரி சரின்னு மண்டையாட்டிட்டு போகிறாரு நம்ம சரவணன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மயிலோட அம்மா மயிலுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியே மயில், அங்கே போய் நீ போய் பிடிவாதமாக நில்லு, எனக்கு அவர் தான் வேணும், நான் அவர் கூட தான் வாழுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி எடுத்து எடுத்து சொல்லி கொடுக்குறாங்க. முன்னாடிலாம் தான் அம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டே இருந்த மயில் இப்போ வந்து என்ன செய்ய போகிறாங்க, இப்போவும் அவங்க அம்மா சொல்கிறதே கேட்குறாங்களா அப்படிங்கிறது தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டுக்கும் போயிடுறாங்க நம்ம மயில். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சை வந்து கேட்குறாங்க, என்னம்மா உனக்கு வந்து அவரோட சேர்ந்து வாழ விருப்பமா அப்படிங்கிற மாதிரி நம்ம மயிலை பார்த்து கேட்கல. இல்லை மேடம், எனக்கு வேண்டாம், நான் சேர்ந்து வாழ விரும்பலை, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மயிலும் சொல்கிறாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சரவணனும் என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சரவணன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஜட்ஜு வந்து நம்ம மயில்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னு, ஏமா நீ தானம்மா அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன், இப்போ நீயே வேண்டான்னு சொல்கிறியே, என்னம்மா அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்கல நம்ம மயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை மேடம், எனக்கு அவரோட வாழ விருப்பம் இல்லை, என்னை வந்து அந்த வாழ்க்கையிலேருந்து என்னை விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மயில் சொல்லிடுறாங்கங்க. இந்த அதிர்ச்சி ஒரு சைடு நம்ம சரவணனுக்கு என்ன அப்படின்னா, என்ன இவளா இப்படி சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம சரவணனுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் வந்து வேண்டாம் டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம கோமதிக்கும் பக்கு பக்குன்னு அடிக்குது. இப்படி ஆகி போச்சே, நம்ம குழந்தையோட என்ன நிலைமை என்னவோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. ஒரு வழியாக கூட்டு முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க நம்ம மயில். அங்கே போனால் நம்ம மயிலோட அம்மா சும்மாவே தையத்தக்கான்னு குதிப்பாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டால் இன்னும் தையத்தக்கா தானே, அடியே உன் வாழ்க்கையில் நீயே மண்ணலி போட்டுட்டு வந்துருக்கியேடி, நான் என்ன சொல்ல நீ என்ன பண்ணி வச்சுட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மயிலோட அம்மா நம்ம மயில்கிட்ட சண்டை போடுறாங்க. சண்டை போடையில் நம்ம மயில் என்ன சொல்கிறாங்க, ஏன் குழந்தைங்க எனக்கு பார்த்துக்கிற தெரியும், நீ சொல்கிற மாதிரிலாம் நான் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்றைக்கி ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. நாளைக்கு சீரியலில் என்ன தொடருதுன்னு உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம்.